வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹெரால்ட் பிரிண்டர் எழுதின த ஹோம் கம்மிங்கோட சம்மரியை பார்க்கலாம் வாங்க. ஹெரால்ட் பிரிண்டர் ரொம்ப பிரபலமான ஒரு இலக்கிய எழுத்தாளர். இவருடைய மற்ற பிரபலமான ஒர்க்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா த பர்த்டே பார்ட்டி, த கேர்டேக்கர், த ஹோம் கம்மிங்கை அவர் 1965 தான் எழுதினார். இது ஒரு 2 ஆக்ட் ப்ளே. இதில் ஒரு மகன் அமெரிக்காவிலேருந்து லண்டனுக்கு அவன் குடும்பத்துக்கு வரும்போது அவனுடைய மனைவியை முதல் முறையாக வீட்டுக்கு அழைச்சின்னு வரும்போது அந்த வீட்டில் என்னெல்லாம் பேசுகிறாங்க, என்ன நடக்குதுன்றது தான். இந்த ப்ளே 4 டோனி அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. பெஸ்ட்டு ப்ளே அவார்டு வாங்கியிருக்கு. ஹெரால்ட் பிரிண்டர் 2005 நோபல் ப்ரைஸ் லிட்ரேச்சருக்காக வின் பண்ணியிருக்காரு. கதை என்னென்னா, மேக்ஸ் கொஞ்சம் வயசானவர். அவர் அவருடைய 2வது மகனான லெனியோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கார். அவங்க நார்த் லண்டன் ஹவுஸில் இப்போ இருக்காங்க. ஒருத்தர் அவங்க இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது லெனி இப்போ அடுத்து வரப்போகிற ஒரு ஹார்ஸ் ரேஸில் எந்த குதிரை ஜெயிக்கும் அப்படின்றத பிக் பண்ணிட்டுருக்காரு. மேக்ஸோட பிரதரான சாம் அப்போ அங்கே வராரு. அவர் ஒரு ஷெஃபராக வேலை செய்கிறாரு. அவர் வந்தோன்னே அவரையும் மேக்ஸ் திட்டுறாரு. அவர் பேசாமல் வாங்கிக்கிறாரு. மேக்ஸோட யங்கஸ்ட் சனான ஜோயி அப்போ அவங்க வராரு. வரும்போது இந்த 3 பேரும் சண்டை போட்டுருக்கிறத பார்க்குறாரு. ஜோயி ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு ஒரு நாள் பெரிய பாக்ஸிங் சாம்பியன் ஆகணுன்ற ஒரு ஆசை. அதனால் அவர் ஜிம்மில் போய் அதுக்கு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காரு. அப்போ மேக்ஸ் சொல்கிறாரு, இந்த 3 பேருக்கும் வேண்டிய வேலையை நானே செய்ய வேண்டியிருக்கு, நான் எல்லாமே செய்ய வேண்டியிருக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அவருடைய அப்பா அவர் மேலே எவ்வளோ ஆசையாக இருந்தார், எவ்வளோ அன்பாக இருந்தாருன்றதெல்லாம் அவர் மைண்டில் போகுது. அன்றைக்கி ராத்திரி என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லோரும் தூங்கிட்டு இருக்கும் போது மேக்ஸோட ஓல்டஸ்ட் சன்னான டெடி ஒரு ஒய்ஃப் ரூத்தோடு அங்கே வராரு. இந்த ஃபேமிலியில் யாருமே ரூத் இது வரைக்கும் பார்க்கல. இவங்களுக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடியே திருமணம் ஆயிடுச்சு. டெடி மேல் படிப்புக்காக அமெரிக்காவுக்கு போயிருந்த போது அங்கே அவர் இவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இப்போ அவர் வெனிஸ்க்கு ஒரு வெக்கேஷன் போயிட்டு ஃபேமிலியும் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒய்ஃபை அழைச்சின்னு அங்கே வந்திருக்காரு. இப்போ ரூத் வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் சரி கொஞ்சம் காற்று வாங்குறதுக்காக வெளியில் போகும்போது டெடி போய் லெனியை எழுப்புறாரு. 2 பேர் காதுலேயும் ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை பற்றி அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் டெடி மேலே அவர் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ரூமுக்கு படுக்க போயிடுறாரு. அப்புறம் ரூத் உள்ளே வராங்க. வந்த உடனே அவங்க லெனியை பார்க்குறாங்க. 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பேச்சு கொஞ்சம் ஃப்ளட்டஸாக போகுது. லெனி ரூத் கையில் உன் கையை கூட நான் கொஞ்சம் பிடிக்கணும்னு சொல்கிறாங்க. ரூத்துக்கும் லெனியோட இன்டென்ஷன் என்னன்னு புரியுது. தெரிஞ்சு என்ன பண்ணுறாங்கன்னா வேணுன்ட்டு கையை அவர்கிட்ட கொடுக்குறாங்க. லெனிக்கு தெரிஞ்சிடுது ரூத் எப்படிப்பட்ட பெண்ணுன்னு. அதனால் ரூத் எழுந்து நான் சரி படுக்க போகிறேன்னு போகும்போது அவன் பின்னாடியே அவள் கூட படிக்கட்டில் கத்திக்கிட்டே வரான். அவனுக்கு தெரிஞ்சிச்சு ரூத்தோடைய குணம் எப்படி அப்படின்றது. மறுநாள் காலையில் என்ன ஆகுதுன்னா, டெடியும் ரூத்தை எழுந்து வராங்க. எல்லாருமே உட்காந்துட்டு இருக்கும் போது சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக அங்கே வராங்க. மேக்ஸ் அதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் போயிடுது. அவர் சொல்கிறார், எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி ஒரு பொண்ணை வீட்டுக்குள்ளே அழைச்சின்னு வருவேன் அப்படின்னு. டெடி சொல்கிறார், இல்லை ரூத் என்னோடய மனைவி, அதனால் அவங்க இது மாதிரி தரக்கூடாது பேசக்கூடாதுன்னு. ஆனால் மேக்ஸ் அதை கேட்குறதா இல்லை. அவர் ஜோயியை கூப்பிட்டு டெடியும் ரூத்தையும் வீட்டை விட்டு தூக்கி வெளில போட சொல்கிறாரு. ஆனால் ஜோய்க்கு அப்படி செய்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. மேக்ஸ் ரொம்ப கோவப்படுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, ஜோயியும் சாமியும் அவரோட வாக்கிங் ஸ்டிக்காலேயும் அடிக்கிறாரு. ஆனால் இந்த மாதிரி கோவப்பட்டு கத்துறதுனாலையும் அடிக்கிறதுனால அவரோட கோபம் கொஞ்சம் தணிஞ்சு அதுக்கப்புறம் டெடியும் ரூத்தையும் அவர் ஏற்றுக்கிறாரு. மத்தியானம் சாப்பிட்டப்புறம் மென்னெல்லாம் சிகார்ஸ் பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. மேக்ஸ் அவருடைய இறந்து போன அவரோட மனைவி ஜெஸ்ஸியை நினச்சி பார்த்துக்கிறாரு. அவரோட மூடு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. அதே சமயத்தில் சாமும் அவரோட வேலைக்கு ரெடி ஆகிட்டுருக்காரு. திருப்பி மேக்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, எப்படி இந்த வீட்டில் எல்லாமே அவர் தாங்கி செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு. அதுவும் மனைவி இல்லாமல் அவரே எல்லாத்தையும் செய்கிறது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே மேக்ஸும் லெனியும் டெடி ரூத்தை பற்றி நிறையா கேட்குறாங்க. ஃபேமிலி எப்படி அமெரிக்காவில் இருக்காங்க, அவங்க 3 பசங்களை பற்றி, அப்புறம் டெடியோட வேலையை பற்றி எல்லாம் கேட்டுருக்காங்க. எல்லோரும் போயிட்ட அப்புறம் டெடிக்கும் ரூத்துக்கும் கொஞ்சம் டைம் தனியாக கிடைக்குது. டெடி சொல்கிறாரு, இங்கே இருக்கிறது நல்லா இல்லை, ஏதோ பார்க்க வந்தோம், எல்லோரையும் பார்த்துட்டோம், அங்கே பசங்க தனியாக இருப்பாங்க, நம்ம உடனே போகணும்னு. ஆனால் ரூத்துக்கு இத்தனை ஆண்களோட அட்டென்ஷன் அவங்கக்கிட்ட மேலே படுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் அவங்க சொல்கிறாங்க, இல்லை இல்லை என்ன அவசரம், நம்ம கொஞ்ச நாள் இங்கே இருக்கலாம் அப்படின்னு. ஆனால் டெடி அதை கேட்குறதா இல்லை. அவர் மேலே போய் பேக் பண்ணுறதுக்காக மேலே போயிடுறாரு.
அவர் பேக்கேஜ்லாம் பண்ணி கீழே இறங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா லெனியும் ரூத்தை வந்து ரொம்ப இன்டிமேட்டாக பேசின்னு இருக்கிறத பார்க்குறாரு. டெடி வந்து பேக்கேஜெலாம் எடுத்துகிட்டு ரெடியாக இருக்கார் போகிறதுக்கு. ஆனால் ரூத் வந்து அதை பற்றி கவலைப்பட்ட மாதிரியே தெரியல, புறப்புற மாதிரியும் தெரியல. அவங்க வந்து லெனியோட டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த டைம் பார்த்து மேக்ஸும் ஜோயும் வீட்டுக்கு வராங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலியெல்லாம் உட்காந்து எல்லோரும் குடிச்சுட்டு இருக்காங்க. டெடி வந்து ரொம்ப அவரால் அங்கே இருக்க முடியல, இருக்கவும் பிடிக்கல. அவர் வந்து அவரோட லைஃப் கேரியர் அமெரிக்காவில் அவர் எப்படி இருக்கார் அப்படின்லாம் சொல்கிறாரு. அதனால் இவங்கள் வந்து அவர் ரொம்ப மாறுபட்டிருக்கேன் அப்படின்றத சொல்கிறாரு. ஆனால் யாருமே அவர் சொல்கிறத காது கொடுத்து கேட்குற மாதிரி இல்லை. எல்லாருமே வந்து ரூத் கிட்ட போய் ஒரு மாதிரி தான் பழகுறாங்க. ரூத்தை வந்து எல்லாரையுமே அவங்கக்கிட்ட ஒரு மாதிரி பழகிறதுக்கும் அலோவ் பண்ணுறாங்க. சாயங்காலத்துக்குள்ளே டெடிக்கு தெரிஞ்சிடுது அவரால் வந்து எதையுமே கட்டுப்படுத்த முடியாதுன்னு. ஜோயி வந்து ரூத்தோடு போய் அவங்க மாடியில் வந்து 2 ஹவர் இருந்துட்டு கீழே வராரு. வந்த உடனே எல்லாருமே வந்து ஜோயி கிட்ட வந்து எப்படியெல்லாம் அவங்க வந்து ஃப்ளர்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாருக்குமே புரியுது ரூத் வந்து கொஞ்சம் எல்லாரோட ஃப்ளர்ட் பண்ணுற கேரக்டர் தான்னு. அப்போ தான் மேக்ஸ் சொல்கிறாரு, ரூத் நம்மளோடய இருக்கட்டும், ஏன்னா ஜெஸ்ஸி இறந்துட்டு அப்புறம் இந்த வீட்டில் பெண்களே இல்லை, அதனால் அந்த கேப்பை வந்து ரூத் வந்து ஃபில் பண்ணுவாங்கன்னு. ஆனால் வந்து ரூத் வந்து வெறும் வீட்டில் தங்கினா மாத்திரம் பத்தாது, ஃபைனான்ஷியலாகவும் அவங்க வந்து ஃபேமிலிக்கு அவங்க கொடுக்கணும், குக்கிங்கும் பண்ணணும், க்ளீனிங்கும் பண்ணணும். அது மாத்திரம் இல்லாமல் நமக்கு அவங்க பேசும்போது தான் தெரிய வருது லெனி வந்து ஒரு பிம்புன்னு. இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ரூத்தை வந்து கொஞ்சம் செக்ஷுவல் சர்வீசஸும் செய்ய வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இதுக்கு வந்து ரூத்தும் டெடி வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாங்க. ரூத் வந்து ரொம்ப சந்தோஷமே ஒத்துக்கிறாங்க. அதே சமயத்தில் இதெல்லாம் பார்க்குற சாமுக்கு வந்து அப்படியே ஷாக் ஆகிட்டு அவர் அப்படியே மடங்கி உட்காந்துறார் கீழே. ஆனால் ரூத் வந்து ரொம்ப ஜாலியாகிடுறாங்க. அவங்க வந்து அவங்களோட கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டுனே இருக்காங்க, எனக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு எல்லாமே போட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்க்க டெடியால் தாங்க முடியல, அவர் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. மேக்ஸ் வந்து நிஜமாகவே ஷாக் ஆகிடுறாரு. அவர் வந்து ரூத் கிட்ட வந்து எல்லார்ட்டையும் அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து அவங்க லெனி ஜோய் அவங்க எல்லாம் வந்து கீழே விழுந்த சாம் மேலேயும் மற்றவங்க மேலேயும் அப்படியே வந்து யார் எப்படி இருந்தாலும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ ஃபேமிலி அங்கே வந்து ஃபார்ம் ஆகிடுது. அந்த எம்பவர்மெண்ட்டில் அவங்க நிற்கிற மாதிரி கதையை அவர் முடிச்சிருக்காரு. இது ரொம்ப ஃபேமஸான ஒரு கதை இவருடையது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.